ஒரு படமா இருந்தாலும் சரி ஒரு மேட்சா இருந்தாலும் சரி அதுக்கு தேவை நல்ல ஜோடி. அப்படி இருக்கும்போது ஐபிஎல் உடைய நல்ல ஜோடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெங்களூர் டீமுக்காக விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய கோலியும் கிறிஸ் கெயிலும் தான். இவங்க தான் ஐபிஎல் உடைய சிறந்த ஜோடியா பார்க்கப்படுறாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல இது வரைக்கும் 2697 ரன் அடிச்சிருக்காங்க. வாவ், இந்த ஜோடி மென்மேலும் ரன்களை குவிக்கிறதுக்கு நம்ம வாழ்த்தலாம். அது மாதிரி வந்து கேட்சஸ் வின் த மேட்சஸ் அப்படின்னுவாங்க. ரிஷி தவான் கொல்கத்தாவுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சா கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது. அதனால கரெக்டா கேட்ச் பிடிக்கணும்ல. அப்படி இருக்கும்போது ஐபிஎல்ல யார் நிறைய கேட்ச் பிடிச்சிருக்கா அப்படின்னா தட்ஸ் ரெய்னா. சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடும் போது பாஞ்சு பறந்து பிடிச்ச ரெய்னா இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் 83 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இதுதான் சிறந்த அதிகப்படியான கேட்சா பார்க்கப்படுது. இதுக்கப்புறமா நல்ல விக்கெட் கீப்பர்னா யார் அப்படின்னா நம்ம ஊருக்காரரு தினேஷ் கார்த்திக். ஒரு நம்ம ஊருக்கார் தான், ஆனால் நம்ம ஊருக்காக விளையாட மாட்டாரு. இருக்கிற எல்லா ஐபிஎல் டீமையும் விளையாண்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் 99 பேத்த ஒரு விக்கெட் கீப்பரா இருந்து அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ தினேஷ் கார்த்திக் இந்த ரெக்கார்டை அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா வந்து அதிக ரன் அடிச்சா ஒரு கௌரவம் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஆரஞ்சு கேப். இதுல ஹைதராபாத் டீம் மட்டும் தான் ஆரஞ்சு கேப் போட்டிருப்பாங்க. மீதி எல்லா பிளேயர்ஸும் வேற கேப் போட்டிருப்பாங்களா. அதுல வந்து யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆரஞ்சு கேப் கொடுப்பாங்க. அதுல ஹைதராபாத் கேப்டனா இருக்கக்கூடிய வார்னர் தான் 2 தடவை அந்த ஆரஞ்சு கேப்பை கொடுங்க அப்படின்னு வாங்கி போட்டிருக்காரு. இதுதான் ஒரே ஒரு பிளேயர் வந்து அதிக முறை ஆரஞ்சு கேப் வாங்கினது. இதே மாதிரி விக்கெட் வீழ்த்தினாங்கன்னு வச்சுங்களேன் பர்பிள் கேப் கொடுப்பாங்க. பர்பிள் கேப்பை இது வரைக்கும் அதிக முறை வாங்கி இருக்கிறது யார் அப்படின்னா இந்திய வீரரான புவனேஸ்வர் குமார். அவரும் 2 தடவை வாங்கியிருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கின்னஸ் புக்லயே வைக்கலாம்.